இன்னைக்கு நம்ம பிளாக் 1101 எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல லிக்ட் அந்த இடத்துல ட்ரெமெண்டஸான ஒரு டேமேஜ்ங்கிறத காஸ் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே போய் அந்த டஞ்சனுக்குள்ள அவன் நிற்கும் போது ஆல்மோஸ்ட் அதில் ஓட்ட போட்டாச்சு. இருந்தாலும் அந்த டஞ்சனுங்கிறது ஸ்டில் அங்கே மேந்துட்டு தான் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ராயாவும் இன்னாத்தால அந்த குள்ளக்காப்பாங்கிட்ட இருக்கிற உன்னோட கிரிமாயரை எடுக்காம விட்டுட்டியே, ஏன் அது உனக்கு வேண்டாமான்னு கேட்டதுக்கு அந்த கிரிமாயர் இனிமேல் என்னோடது கிடையாதுன்னு லிக்டோட பதில் இருக்கும். அவன் என்ன மீன் பண்ண வரான்னு ராயாவுக்கு புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ உண்மையான லிக்ட் வந்துட்டான்ல அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பி. ஸோ இவ்வளவு நாளா பேட்டரி தான் லிக்ட் மாதிரி இருந்திருக்கா அப்படின்னுமே இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ அதுவே யூனோ பையனும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ பெரிய எந்த ஒரு டேமேஜஸும் ஏற்படாத அளவுக்கு ஆஸ்தாவையும் மிமோசாவையும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டான். அந்த இடத்துல தான் ஜோராவும் இருப்பானா. அதுவே டஞ்சன்ல இருக்கிற ராயாவை மீட் பண்றதுக்காக நம்ம கோபும் வருவாப்ல. ஸோ கோபுக்குள்ளேயும் ஒரு எல்ஃப் சோல் இருந்திருக்கு போல. இப்போதைக்கு லிக்ட் இங்க என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு பேசியிருந்தாலும் இன்னும் ஃபுல்லா அவன் கான்சியஸுக்கு வந்த மாதிரி தெரியல. அதனால வெயிட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. கூடவே அங்க இருந்த மற்ற மேஜிக் நைட்ஸ் அவங்க எல்லாரையும் அதே இடத்துல வர வச்சுக்கிட்டு, நண்பர்களே 500 வருஷம் கழிச்சு திருப்பி மீட் பண்ணியிருக்கோம். நம்மளோட மற்ற மக்களையும் நம்ம போய் அப்படியே மீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பரம எதிரிகளை சாகடிப்போம், என்ன சரியானு. ஷீரன் இருக்கிறான்ல, அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த என்டையர் டஞ்சனையே அங்கிருந்து மூவ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இங்க ஆஸ்தா பையனும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிக்கிறானா. கண் விழிச்சோடனே அப்படியே பயங்கரமா டாய் டூயின்னு கத்திக்கிட்டே கிடக்க. இந்த மனித பூச்சி இப்படியே தான் கத்திக்கிட்டு இருக்குன்னு பெருசா ஆஸ்தாவை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆஸ்தா ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதேன்னு உடம்ப ரெடி பண்றேன்னு அங்க இருக்கிற மெடிசன் பிளான்ட்லாம் புனிங்கிட்டு இதை அப்படியே பச்சையா சாப்பிட்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பானா. நோசலும் அங்கதான் இருப்பான். அண்ட் லியோனா இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி அவங்களே அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஃபைட் நடந்துருக்குதுன்னா இவனுங்க யாரை எடுத்து வந்திருப்பானுங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு அங்க அடிபட்டு இருந்திருக்க மிமோசா, யூனோ, அப்புறம் ஆஸ்தா இவங்க 3 பேருக்கும் அவன் வச்சிருந்திருக்க ஹீலிங் போர்ஷனை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது இன்ஸ்டன்டா அவங்க எல்லாத்தோட காயத்தையும் சரி பண்ண. அப்போ ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்த சில்வா புள்ளையை இவங்க கவனிக்கிறாங்க. சில்வா அங்க வந்து பார்த்தோன்னே நம்ம யூனோவோட ஃபேஸ்லயே சில மாற்றங்கள்லாம் இருக்கும்ல. நீ என்னடா அப்படி உருமாறி இருந்திருக்கு, அட்டாக் பண்ண போறாடான்னு கேட்டதுக்கு, வெல் இப்படி பேசினாத அடிப்பங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். பட் எகைன் யூனோக்கும் கொஞ்சம் அவன் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் சுயநினைவுக்கு வந்துட்டான். அடுத்து என்னப்பா பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அப்ப நோசலுக்கு அவனோட ஸ்குவாட்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ராயல் கேபிட்டல்ல இருக்கிற நம்ம ஸ்குவாடை சேர்ந்தவங்களுமே திடீர்னு சம்திங் ஏதோ எல்ஃப்னு தன்னைத்தானே கிளைம் பண்ணிட்டு அவங்களோட பவர்ஸ்ல ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம ஆளுங்களே போட்டு அடிக்கிறாங்க, ப்ளீஸ் உதவி பண்றதுக்காக வாங்கன்னு சொல்லியிருந்திருக்க. ஓகே அப்படின்னா இந்த பஞ்சாயத்து இங்க மட்டும் கிடையாது, கேபிட்டல்லே நடக்குதுன்னா நம்ம எல்லாருமே இப்பயும் மேஜிக் நைட்ஸ் தான். கண்டிப்பா கிளவர் கிங்டம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் சாகடிக்கணும். ஈவன் நம்ம சாகிறதா இருந்தா கூட அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க. ஆனா அப்போ சில்வா ஒரு மேட்டர் சொல்லுவான். அந்த டஞ்சன்ல இருக்கும்போது ஆக்சுவலி வால்டியான் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவன் வேணும்னே குறிய மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தவன் என்ன நினைச்சிருந்தா அடிச்சிருந்திருக்கலாம். பட் அவன் அடிக்காம ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தான். மேபி வால்டியாவோட சோலுங்கிறது இந்த எல்ஃபோட சோலை ஓவர் கம் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஒரு கெஸ் ஒன்று வரும்போது அது சம்வாட் லாஜிக்கலா தோணும். ஸோ கண்டிப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்மளால காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கான்சியஸ்ல தான் இருக்கிறாங்கன்ட்டு முதல்ல கேபிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவோட வில்லேஜ் இருக்குதுல, அந்த வில்லேஜுக்கு மேல அந்த டஞ்சனுங்கிறது ஒளிர் விட்டுக்கிட்டு பறந்து போகுமா. இதோட என்னடா இதுங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஊர்ல ஒரு மேஜிக் நைட் ஒருத்தன் இருப்பான் போல. அவனுமே எல்ஃபா மறைந்திருப்பான். 500 வருஷம் ஆச்சவங்க எல்லாரையும் பொழந்து கட்டுறதுக்காக. இந்த 500 வருஷமா மக்களான நீங்களாம் ரொம்ப எண்ணிக்கையில அதிகரிச்ச மாதிரி தெரியுது. ஆனா எந்த விதத்திலையுமே மக்களான உங்களோட பிஹேவியர்ஸ்ங்கிறது சுத்தமா மாறவே கிடையாது. மேஜிக் ரொம்ப கம்மியா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க எல்லாருமே இந்த வில்லேஜ்ல இருக்கிறீங்க. மேஜிக்கை வச்சு உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் வேற நடக்குதோ, கவலைப்படாதீங்க. எல்ஃபுங்களான நாங்க எந்த விதத்துல யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். ஹியூமன்ஸை டோட்டலா அழிகிறதா எங்களோட பிளான்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பேரலா நம்ம பசங்களும் ராயல் கேபிட்டல் நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. சோ அப்போ கீழே ஏதோ ஒரு வில்லேஜ் அட்டாக் பண்ணப்படுதுன்னு இவங்களால சென்ஸ் பண்ண முடியுதா. கீழே என்ன வில்லேஜ் இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்து அது நம்ம பசங்களோட வில்லேஜ் தான். யோ எங்க ஆளுங்களை போய் நான் காப்பாத்தினியான்னு ஆஸ்தா சொன்னா, இந்த கிங்டம்லயே அதிகமான மக்கள் ராயல் கேபிட்டல்ல தான் வாழ்றாங்க, அவங்கள காப்பாத்துறதா எங்களோட பிரியாரிட்டி. உங்களோட ஊரை காப்பாத்தணும், அதுக்கு நீங்க 2 பேர் மட்டும் போகலான்னு அலோவ் பண்றான். சில்வாவும் நானும் ஆஸ்தா கூட போறேன்னு சொன்னதுக்கு அதுக்கு நோசல் இல்ல, நீ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ, உன்னோட வேலைங்கிறது ராயல் கேபிட்டல்ல ப்ரொடெக்ட் பண்றது தான் சொல்லும்போது சில்வாக்கு ஒரே ஆச்சரியம். என்னது நம்ம ஒரு வெத்து வேஸ்ட் வீணா போனவன்னு சொன்ன நம்ம அண்ணனா நம்மளோட உதவியை கேட்கறான்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாயிருது. அதுவே எல்ஃபோ மாறின அந்த மேஜிக் நைட்டும் அவன்கிட்ட ஏதோ பாய்சன் மேஜிக் மாதிரி இருக்கும். அதை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. பசங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சிஸ்டர் லில்லி தான் ஓரளவுக்கு அங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு. அதை பார்க்கும்போது அந்த எல்ஃப் சொல்லுவான், நீ என்ன ராயல் ஃபேமிலியா, சரி இருக்கட்டும், நான் ஒன்றும் டிஸ்கிரிமினேட்லாம் பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் ஈக்குவலா டெத்தை நான் வழங்குறேன்னு அட்டாக் பண்ண வரேன். சிஸ்டர் லில்லியை காப்பாத்துறதுமா அந்த நாஷ்ங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா ஆஸ்தாவும் யூனோவும் அங்க வரானுங்க. சூப்பர்ரா நாஷ், பயங்கரமா சண்டை போட்ட உன் தைரியத்தை பாராட்டுறோம், இனிமேல் அண்ணனுங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த எல்ஃப் அட்டாக் பண்ண
போகும்போது அவன் ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கிற பாய்சன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேரை பாய்சன் பண்ணியிருந்திருப்பான். இருந்தாலும் அந்த எல்ஃபை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலையாக இருக்காது. யூனோவே தனியாக டீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த ஆன்டிபாடி இருக்குதுல்ல, ஸோ அது போயிட்டு அந்த பெரிய டீமனோட மண்டையோட்டுக்கு மேலே இவங்களோட ஃபர்ஸ்ட் விசட் கிங்கோட ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அதே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரு? அந்த லீமியரோட ஸ்டாச்சு தான். ஸோ அந்த ஸ்டாச்சுவே 500 வருஷம் பழசு போல. அந்த எல்ஃபோட பாய்சன் மூலமா நம்ம ஃபாதர் அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாரு. அதனால யூனோ தனியாக சண்டை போட்டுன்ட்டு ஆஸ்தா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை காட்சேவோட தங்கச்சி அப்புறம் நிறைய பசங்களை கூட்டிட்டு போயிருக்கும் போது அந்த ஸ்பெல்ல இருந்து அவங்கள பிரேக் பண்றதுக்காக அவன் ஸ்வாட பயன்படுத்தி இருந்திருப்பான்ல. மேபி இப்ப நம்ம ஆளுங்களே காப்பாத்துறதுக்காக இந்த ஸ்வாடையே யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணா வேலைக்காகல. இவரோட உடம்புல இருக்கிற பாய்சனுங்கிறது மேஜிக் கிடையாது, இது ஆக்சுவலி பாய்சன். இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம குழம்பி போக ஃபாதரும் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிடுவாரு. முதல்ல ஆஸ்தாவும் யூனோவும் எடுத்து வளர்த்தி இப்போ இவ்வளவு தூரம் 2 பேரும் வாழ்ந்து வந்திருக்கானுங்கன்னா அதுவே எனக்கு போதுமானது. உன்னை இப்படி ஒரு பெரிய ஆளா பாக்கல எனக்கு சந்தோஷம், மனநிறைவு ஆயிருச்சுன்னு அவர் அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி இருக்க. ஐயோ இல்லையா, செத்துறாதுன்னு ஆஸ்தா கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா அப்போ ஆஸ்தாவோட கிரிமாயர் ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு ஸ்வாடு வெளியில வர, இந்த ஒரு ஸ்வாடுங்கிறது அந்த லிக்ட் இருக்கிறான்ல அவன் யூஸ் பண்ண அதே ஸ்வாடு தான். ஆஸ்தாவால அந்த ஸ்வாட கையில பிடிச்சோன்னே ஹேண்டில் பண்றதுக்கு பயங்கரமா திணறுவான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்வாடு மாதிரி அது இல்ல, அதை விட அதிகமான ஆன்டி மேஜிக் இருக்கு. அந்த எல்ஃபுமே ஆஸ்தா கிட்ட எப்படி இந்த ஸ்வாட் இருக்குதுன்னு ஆச்சரியப்படுறான். ஏன்னா அது லிக்டோட ஸ்வாட். பட் ஆஸ்தா எப்படி அந்த ஸ்வாட பயன்படுத்தி ஊர்ல இருக்கிற அந்த எல்லாரோட பாய்சனையுமே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி எடுத்துறான். ஒருவேளை இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்ற முடியுமோன்னு ஆஸ்தாக்கு ஒரு ஐடியா வர, வேலையா அந்த ஸ்வாட டெஸ்ட் பண்ற விதமா அங்க இருக்கிற மேஜிக் நெட்டியை அட்டாக் பண்ணா அவன் அங்க கியூர் ஆகுறான். மயங்கிட்டான். அவனுக்குள்ள இருந்த அந்த எல்ஃபுங்கிறத காணோம். அருமை. அப்படின்னா இதை வச்சு கண்டிப்பா நம்மளால எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வர, இவ்வளவு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்பதான் ராஜாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனா போய் சேருது. ஊருக்குள்ள இப்படி ஒரு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. விசட் கிங் ஆளையே காணோம்னு சொல்லக்குள்ள அந்த கிங் என்னன்னா, ஓகே இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், இந்த தடவை நம்மளோட தலைமையை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எப்ப பார்த்தாலும் அந்த விசார்ட் கிங் தான் எல்லா பேரும் புகழையும் எடுத்துட்டு போகிறான், இன்னைக்கு இந்த ஸ்பாட் லைட்டை நம்ம எடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு மற்ற கேப்டன்ஸ் எல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா, தலை அங்கதான் பிரச்சனை. சில கேப்டன்ஸை நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா அதுவே இன்னும் சில கேப்டன்ஸ் ராயல் கேபிட்டல்ல நமக்கே துரோகம் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா கோல்டன் டான் சேர்ந்த அந்த லாங் ரஸ் கோல்டன் டான்ல இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல்ல எடுத்து நம்மள டார்கெட் பண்றான்னு சொல்லக்குள்ள ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள்றாங்கிற மாதிரி அந்த ராஜாவுக்கு ஒரு மண்ணும் புரியல. எங்க ஆஸ்தாவும் யூனோவும் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கிளம்பலான்னு இருக்கேன். அப்போ இவங்க ஒரு மேஜிக் நைட்டை அட்டாக் பண்ணி இருப்பாங்கல்ல, அவன் பேரு டிஜிட்டாமா. அவங்ககிட்ட இந்த பிளான்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பவர்ஸ் தானே இருக்கு. ஸோ அதை பத்தி படிக்கலாம் அப்படின்னு இந்த ஊருக்குள்ள ஏதோ வந்திருக்கான் போல. அப்படி வந்து காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு சம்திங் ஒரு எல்ஃப் வந்து அவனோட பாடியை பொசஸ் பண்ற மாதிரியான ஃபீல் இருந்திருக்கும். அதுக்குன்னு தனக்குள்ள இருந்த அந்த எல்ஃப் வந்து உண்மையாலுமே கெட்டவன், எல்லாரையும் அழிக்கணும் தான் நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, உண்மையை சொல்ல போனா உங்க கூட நான் சண்டை போட்டு இருக்கும்போது நானும் கான்சியஸோட தான் இருந்தேன். அந்த எல்ஃபுக்கு இந்த சண்டையில விருப்பம் இல்லாத மாதிரி தான் அதுவுமே சண்டை போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் சொல்லுவான். இதை கேட்கும்போது ஆஸ்தாவும் அப்படின்னா என்ன ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாம எல்ஃபுங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அவங்களே யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, அப்ப எல்ஃபுங்களே காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவான். ஸோ அதனால சட்டு புட்டுன்னு போய் மக்கள் எல்லாம் காப்பாத்தலான்ட்டு யூனோ ஆஸ்தா அதுக்கப்புறம் அந்த மேஜிக் நைட்னு அவனையும் கூட்டிட்டு போறாங்களா. இங்க மேக்னாவும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ மேல வானத்துல அந்த டஞ்சனுங்கிறத பறந்து வரத அவனும் கவனிக்கிறான். இன்னும் அளவிட அதுன்னு யோசிக்க, அதுவே ஆஸ்தாவும் யூனோவும் ராயல் கேபிட்டல் நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வெவ்வேறு கிராமங்கள்லயுமே அட்டாக்ஸ் நடக்குங்கிறத இவங்கனால பார்க்க முடியுது. ராயல் கேபிட்டல்ல இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளோட நண்பர்கள் போயிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னா பிரிஞ்சு போய் முதல்ல இங்க இருக்கிற சிறு கிராமங்களை காப்பாத்துவோன்ட்டு ஆஸ்தாவும் யூனோ பிரிஞ்சு போக அங்கே இந்த ஒரு எபிசோடையே முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.